ரஹ்மான் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களது ஜஹீர் 90 நண்பர்கள் வட்டத்தின் வழக்கமான வெள்ளிக்கிழமை ஆரோக்கிய சைக்கிள் சவாரி, அதைத் தொடர்ந்து வைத்திய ஆலோசனை. இன்றைக்கு நாங்கள் நேற்று வந்த ஒரு பேஷண்ட் சம்பந்தமாக கதைப்போம். ஒரு 18 வயசு பிள்ளை ஒன்று வந்துச்சு. நேற்று என்னென்னா முடி கொட்டுனது கடுமையாக. இதான் 18 வயசு பொம்பளை பிள்ளை முடி கொட்டுது. அது சரியான கலையாக இருக்குது, சவுப்பு மாதிரி உடம்பு இதாக இருக்குன்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ என்னென்னா உண்மையாக அந்த முடிகொட்டுன்றதில் நம்ம பகுதியில் வந்து பிரதான பெண்கள், அதுலேயும் விசேடமாக பெண்களில் இந்த வயசு போய் முடிகொட்டுன்றது வேறு, இளம் வயதில் முடிகொட்டுன்றது சும்மா அப்படி சொல்லுவாங்க. இப்போ குளிச்சு இப்படி இழுத்தா கையோட கூட முடி போகுது. அது வந்து இந்த அயன் குறைபாடு ஒரு பிரதான ஒரு காரணியாக இருக்குது. மற்றது வந்து ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் கூடினாலும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு பிரதான காரணம் முடிகொட்டுன்றது இளம் வயதில். அப்போ அது வந்து சில டைமில் அநியாயம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, அந்த அயன் குறைபாட்டால் முடி கொட்டுன்றதை கண்டுபிடிப்படாமல் நியாயமான ஆகல முடி லொஸ் ஆகுற பதில் அந்த இழப்புங்கிறதும் அதான். அந்த இரும்பு சத்து குறைஞ்சா அந்த சோகன் சொல்லுவோம், ரத்த சோகன் சொல்ற குருதி சோகை. அப்போ அவங்களுக்கு இப்போ நடந்தா கலையரிக்கும். அதுலேயும் விசேடமாக வந்து மாதவிடாய் காலங்களில் அது ஓவர் அரிக்கும். மாதவிடாயில் லொஸ் கொண்டு வருதானே, ஒரு எப்படி ஒரு 80 மில்லி பிளட்டு கிட்ட லொஸ் ஆகுது. அப்போ அந்த பிளட் லாஸ் காலத்துக்கு அதை ஈடு செய்கிறதுக்கு 7 அமெரிக்கும். அவங்களுக்கு ஆல்ரெடி ரத்தம் குறைவாக இருக்கிறார்கள். இந்த ரத்தம் வந்து பெண்களை பொறுத்தவரை எல்லாருக்கும் குறைய தந்திக்கிறார். இப்போ நம்ம ஆண்களை பொறுத்தவரை ஹீமோகுளோபின் எப்படியும் 14க்கும் 16க்கு இடையில இருக்கும். என்னென்னா நாம் எடுக்கிற இரும்பு சத்துள்ள உணவு இழப்பு இல்லை, மாதம் இழப்பு ஒன்று இல்லை நமக்கு. இப்போ பெண்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மாதமும் மாதவிடாயிலும் இழப்பு ஒன்று இருக்கு. அப்போ 2 பேரும் நாம் ஒரே மாதிரி சாப்பிட்டாலும் கூட அவங்களுக்கு அந்த இழப்பு இருக்கிறதால அவங்களோட ஹீமோகுளோபின் லெவல் ஒரு 10க்கும் 12க்குள்ளான் இருக்கும். நம்மகிட்ட 14க்கும் 16 கடையில் இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள கொஞ்சம் கூட பிளட் சில டைமில் போனால் அந்த டைமில் அவங்களுக்கு 7 அமெரிக்கும். அந்த பிளட் லாஸ் வார காலங்களில் ஒரே சோர்ந்து தூங்குவாங்க. இப்போலாம் பிள்ளைகள் வீட்டுகளில் அந்த ஒரே சோர்ந்து படுப்பாங்க. அந்த பீரியடில் வேலையை செஞ்சாலும் 7 அமெரிக்கும். அப்போ அந்நேரம் நாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த இரும்பு சத்துள்ள உணவுகள் அந்த டைமில் கொஞ்சம் கூட கொடுக்கணும். கொடுத்தா அந்த சோர்வுகள் வராது. அதுலேயும் அந்த முடி கொட்டுன்ற அளவுக்கு வருதுன்னு சொல்லிச்சேன்னா கூட அந்த எடுக்கிற இரும்பு சத்துள்ள உணவுகளும் வந்து போதாது. அதால நல்ல ஹீமோகுளோபின் குறையக்குள்ள அந்த முடி கொட்டுன்ற விதம் கடும் கூடும். அப்போ அந்த வகையில் நம்ம அதை கண்டுபிடிச்சோம்னா ஹீமோகுளோபினை செஞ்சு பார்க்கலாம். ஃபுல் பிளட் கவுண்ட் ஒன்று செய்து ஹெச்டியை பார்த்தோம்னா அதுக்குரிய அயன் சப்ளிமெண்ட் டேப்லெட்ஸ்களை பாவிக்கலாம். அதோட அயன் உள்ள உணவுகள் அதிகமாக நாம் எடுத்தோம்னா அந்த அறிகுறிகளை வந்து இதை பாதுகாக்கும். மற்றது அந்த பிள்ளை கேட்டுச்சு, எங்களோட ஊரில் ரத்தம் கொடுக்க போகிறாங்க, நான் ரத்தம் கொடுக்கலாம்னு கேட்டுச்சு, ரத்த தானம். அப்போ நான் உண்மையாக வந்து பெண்களை பொறுத்த வரையில் ரத்த தானம் வந்து அவங்க ஆல்ரெடி ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 80 மில்லிங்க கூட 4 மாதம் 320 மில்லி ஒரு பாயிண்ட் கிட்ட 400 ml வந்து 1 பாயிண்ட் என்ன 1 பாயிண்ட் வந்து 400 ml. அப்போ கிட்டத்தட்ட 4-5 மாதம் விடாங்க கூட அவங்களுக்கு ஒரு ரத்த தானம் செய்யப்பட்டு ஆட்டோமேட்டிக்கலா அப்படி கொடுக்குறேன்டா. அவங்க ஹீமோகுளோபினை பார்த்துட்டு நல்ல கூட இருந்தா வந்து ரத்த தானம் கொடுக்கலாம். ஆனால் நார்மலாக அவங்க அப்படி கொடுத்து கடும் வீக் ஆயிடுவாங்க. இப்போ அப்படி அறிகுறியோடு இருக்கிறார்கள் ரத்த தானம் கொடுக்க தேவையில்லை. அந்த அட்வைஸை நான் பண்ணி போட்டு இல்லை. அப்போ சில ஆளுக்கு தெரியாதுமே. அப்போ சோர்வு அதுகள் இருந்தால் ஹீமோகுளோபினை பார்த்து தான் ரத்த தானம் செய்யணும். அப்படியே அந்த ஹீமோகுளோபின் வந்து கொஞ்சம் இடைக்கிடைக்க அந்த சோர்வு இருக்கிறார்கள் வந்து செக் பண்ணணும். சில ஆக்கள் சவுப்பருகி இதோடு சும்மா தூங்குற, அது வயசுக்கு சவுப்பருகி அல்லது வேலை செஞ்சத்தால கலையாரிக்குன்னெல்லாம் அந்த கேலஸ் அரிக்கிறது. அதில் முக்கியமான பேசிக்கான டெஸ்ட் தான் அந்த ஃபுல் பிளட் கவுண்ட். ஹீமோகுளோபினை செக் பண்ணி பார்த்துட்டோம்னா அதுக்குரிய இதை செய்யலாம். மற்றது நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து டென்ஷனுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் கூட முடி வந்து கொட்டுன்ற விதம் கூட. அப்போ அது நாம் ஐடென்டிஃபை பண்ணினா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணக்கூடிய பயிற்சிகள், மற்றது ஆன்மீக செயற்பாடுகள், ரிலாக்ஸேஷனுக்குரிய பயிற்சிகளை செய்தோம்னா அது நம்ம படிக்கிற பிள்ளை காலத்துலாம் கொஞ்சம் கூட வாராது. மற்றது வந்து இந்த தலையில் வார இந்த டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லி சொல்கிறது, அதுகளும் ஹேலோஸ் வந்தால் நாங்கள் தலையை வந்து கொஞ்சம் செக் பண்ணணும். டாக்டர் கொண்டு காடு சில ஆகிறது இப்படி சொரிஞ்சா அல்லது டவல்லாம் தூளாக பவுடராக கொட்டணும். அது ஃபங்கஸ் ஒன்று தானே அது. அப்போ அதை என்ன செய்யுந்தா அந்த முடிகிற வேர்களை வந்து டேமேஜ் பண்ணுறதாலையும் வீக் ஆகுறதாலையும் சும்மா கலந்து வரும். அதை வந்து சரியாக ஃபுல்லாக கிளியர் பண்ணி நம்ம சொல்லிச்சோன்னா அதுக்கு சில ஷாம்புகள் இருக்குது, அதை பாவிச்சு அந்த பொடுகு மாதிரி அந்த பட்டை கடும் ஓவரானதான் அந்த தூளாக கலரும். அப்போ டென்ட்ரஃப் மாதிரி. அப்போ அதுக்குரிய ஷாம்புகளை பாவிச்சு ஃபங்கஸுக்குரிய ட்ரீட்மெண்ட்கள், சில ஆயில் ட்ரீட்மெண்ட்லாம் மிதிக்கு, இப்போ இஷாக்கு ஆகுறது அவங்க ட்ரீட்மெண்ட் மிதிக்கும். அதில் பாவிச்சு அந்த ஃபங்கஸை ஃபுல்லாக கலட்டணும். இல்லைன்னு சொல்லிச்சோன்னா அது ரெகுலர் ட்ரீட்மெண்ட் செஞ்சு சரியாச்சு எடுக்கணும். இல்லாட்டி அது ஒழிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம இங்கே ஸ்கின்ல வைக்கிற மாதிரி இல்லை, இந்த முடிக்குள்ளே வைக்கிறதுகள் ஒழிச்சிட்டு இருந்து திருப்பி என்ன செய்யணும், ஒரு 2-3 மாதம் திருப்பி படந்துடும் பட்டையா.
அப்போ அது அந்த ரெகுலர் ஃபாலோ அப் பண்ணி அதை க்ளீன் பண்ணினோம்னாலும் அந்த லொஸ்ஸை வந்து குறைக்கலாம். மற்ற இந்த தைராய்டு ஹார்மோன் அதில் கூடுற குறையுது, ரெண்டுக்கும் ஹேர் லாஸ் வரும். தைராக்சின் கூடினாலும் ஹார்மோனுக்கு ஹேர் லாஸ் வரும், தைராக்சின் குறைஞ்சாலும் ஹேர் லாஸ் வரும். அப்போ அப்படி இருக்கக்குள்ள நாம தைராக்சின் லெவலையும் செக் பண்ணி பார்த்து அந்த ரத்த இந்த முடி கொட்டுன்றதுக்குரிய காரணங்கள் எழுதிக்காண்டு பேசிக்கான முக்கியமான 4 விஷயங்கள் நான் சொன்னேன். அதில் செக் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் அந்த முடி கொட்டுன்றதுலேருந்து எங்களை அதை பாதுகாத்துக்கொள்ள கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.